பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மாநில மருத்துவத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பழைய சோறு அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கு புகழ்பெற்றது என கூறினார். தமிழர்கள் ஆதி காலத்தில் இருந்தே இந்த உணவை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், பழைய சோறு தினமும் சாப்பிட்டால் புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பழைய சோறு சாப்பிட்ட காலையில் அதுக்கு அடுத்த நாளில் அந்த மாதிரியான இந்த குடல் எரிச்சல் பாதிப்புகளை இல்லாமல் இருப்பதை எங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எனவே இது அனுபவபூர்வமாகவே இது ஒரு நல்ல பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர் நான். இங்கே ஏராளமான விஷயங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. குடலில் ஏற்படுகிற புண், அந்த குடலில் ஏற்படுகிற புண் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய அளவிலான பாதிப்பை, புற்றுநோய் என்கின்ற ஒரு புது வடிவத்தோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த புண் வராமல் அல்லது அதை சரி செய்வதற்கு இந்த பழைய சோறு காரணமாக இருக்கிறது என்கிற போது எல்லோருமே இதை உட்கொள்வது என்பது நல்லது.